அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஆல்ரவுண்ட் ஐயப்பன் நம்ம சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீஸ்ல போட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சினிமாவில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் சில படங்களில் நடித்து இப்போ லீட் ரோல்ஸில் நடிச்சிட்டு இருக்க ஹீரோயின்ஸ்லாம் யார் யார் இருக்காங்க அப்படின்றத இந்த இவங்க தானே எவங்க அவங்க? வாழையில டீச்சரா ஓ, அவங்க பேர் என்ன? ஏதோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி. ஒரு அழகான தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஹீரோயினா இவங்க. 16 வயதினிலே ஜானி, மூன்றாம் பிறை, கல்யாணராமன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இவங்களோட நடிப்பு டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே எல்லா ஆண்களுடைய ஃபேவரட் ஹீரோயினாவும் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க முதலா 1967 வருஷத்துல வந்து கந்தன் கருணை அப்படின்ற படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அதுக்கப்புறம் அதே முருகன் போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. என் தமிழாளிக்கு மெடிசன் நான் இல்லாமலா இருப்பேன். தந்தையே, தாங்கள் அரங்கேற்றத்தில் தோக்கும்போது நானும் கலந்து கொள்ளலாம் என்றுதான் இதுவரை காத்திருந்தேன். கிட்டத்தட்ட அவங்க 20 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமால. உங்க பேர் என்ன? அம்மு. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா? இப்ப பேபி கிளாஸ், அடுத்த வருஷம் தான். செகண்ட் ஒன் அப்பலாம் டப்பிங்லாம் கிடையாது, அவங்க ஒரிஜினல் வாய்ஸ் தான். மேற்பட்ட படங்களை நடிச்சவங்க மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற மொழிகள்ல. இவங்க ஒரு மிகப்பெரிய லீட் ஆக்ட்ரஸா நடிக்க வர்றதுக்கு முன்னாடி தன்னோட 10 வயசுலயே சைல்டு ஆர்டிஸ்டா 2-3 படங்கள் அப்படின்ற ஒரு படமும் 1980 ட்வீக் விஜயம் அப்படின்ற ஒரு படத்துலயுமே கிருஷ்ணன் வேஷம் போட்டு நடிச்சிருப்பாங்க. மலையாள படம் இவங்களும் பல மீனா தெரியாதா? ரஜினி கூட தெரியாதா? இவங்கதான் ஹீரோயினாவும் இருப்பாங்க. மை டாக்ஸி ஒன்னை விட பியூட்டி. அவங்க கூட எத்தனை பேர் ஹீரோயின் நடிச்சிட்டாங்க. இவங்களுமே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நெஞ்சங்கள் அப்படின்ற ஒரு படத்து மூலமா. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சாரோட சேர்ந்து அன்புள்ள ரஜினிகாந்த் இதுதான் நல்லா தெரியும் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா அதிகமான படங்கள் நடிச்சது இவங்க தான். கிட்டத்தட்ட 45 படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டா மட்டுமே நடிச்சிருக்காங்க. 45 படமா? ஆக ஒரு படம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வருத்தப்படுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, துடிச்சு போவாங்க. அப்போ ஃபோர்த் ஒன் ஆக்ட்ரஸ் சங்கீதா. எல்லாமே என் ராசாவும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் சாரோட சேர்ந்து ஒரு பேரா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நல்ல காமெடியா சென்டிமெண்டலா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி விஜய் அவர்களோட பூவே படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் பெரிய பிரேக் த்ரூவே தமிழ் சினிமால கிடைச்சிச்சு. அந்த படத்து மூலமா தான் எனக்கு இந்த ஹீரோயினே பிடிக்காது. ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராவே இருப்பாங்க. ஒரு பெண்ணு அப்படின்ற ஒரு மலையாள படத்து மூலமா தான் சைல்டு ஆர்டிஸ்டா மலையாளத்துல நடிச்சிருக்காங்க. தமிழ்லயுமே என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அவங்களுடைய படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. அதுவா? ஆமாப்பா, இப்ப தெரியுது. ஃபிஃப்த் ஒன் ஆக்ட்ரஸ் ஷாலினி. இவங்க மொத்தமா தமிழ் சினிமால 5 படங்களா நடிச்சிருக்காங்க. காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, அமர்க்களம், அழைப்பாயுதே, பிரியாத வர வேண்டும். அதே மாதிரி மலையாளத்திலயுமே ஒரு 10 படங்கள் கிட்ட நடிச்சிருப்பாங்க லீட் ஆக்ட்ரஸா. ஐ லவ் யூ. அப்படினா என்ன மீன் பண்ற? ஆனா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா இவங்க கிட்டத்தட்ட 60 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காங்க. 1983 வந்த என்டே மாமா குட்டி அம்மாவுக்கு அப்படின்ற ஒரு மலையாள படத்து மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் படத்துலயே அவங்களுக்கு கேரளா ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிருக்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டுக்காக. ஸோ இவங்க ஹீரோயினா பெரிய லெவலில் ஃபேமஸ் கிடையாது, பட் சைல்டு ஆர்டிஸ்டா வேற லெவல் ஃபேமஸ். சிக்ஸ்த் ஒன் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி விஜயகுமார். இவங்க தனுஷ் அவங்களுடைய தேவதை கண்டன் அப்படின்ற ஒரு படத்தை மூலம் பார்த்திருப்போம். உமா அப்படின்னு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அவங்களுக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க 3 பேரும் என்ன சின்சியரா லவ் பண்றீங்க. உங்கள ஒருத்தர் ஒரு கிட்னி கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன். கம் ஆன். இவங்களுமே இவங்களோட கெரியரை சைல்டு ஆர்டிஸ்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
ரிச்சாமா? சத்யராஜ் அவங்களுடைய ரிக்ஷா மாமா படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள பார்த்துருக்கேன் சைல்டு ஆர்டிஸ்டா பார்த்துருக்கேன். என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த எவ்வளவு படத்துக்கு குண்டா அப்புறமா இருக்கு ஒரு இவரு. 6-7 படங்கள் வெறும் சைல்டு ஆர்டிஸ்டா மட்டுமே அவங்க நடிச்சிருக்காங்க. அம்மா ஃபேஸ் அதுக்கப்புறமா எப்படி தான் இருக்கு? இவங்களுக்கு ஒரு லீட் ஆக்ட்ரஸா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அவன் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வராது. அவனை எப்படி அப்படியே அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கு சின்ன வயசுல. உன்கிட்ட யாரும் பேசுறது இல்ல. அப்புறம் தான் மாறிடுச்சு. தவிர உனக்கு வேற என்னம்மா குறை? பட்டாதான் கை விடுப்பாரு. நான் ரிக்ஷா மாமா கிட்ட போறேன். 7th ஒன் ஆக்ட்ரஸ் குஷ்பு. இவங்களும் தமிழ் உள்பட பல மொழிகள்ல 185க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 90s 80s டைம்ல இளைஞர்களோட கனவு கன்னியாவே இருந்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான். த பர்னிங் டைன் அப்படின்னு சொல்லிட்டு 1980ல ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படத்து மூலமா தான் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சைல்டு ஆர்டிஸ்டாவே நசீப், லாவாரிஸ், காலியா, அதெல்லாம் ஹிந்தி, அதான் ஹிந்தில இருந்து போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இவங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மத்தின் தலைவன் அப்படின்ற ஒரு படம் தான். उन्हीं को छोड़कर कहीं नहीं जाएंगे। ए, आप भी इधर किसी दो। बस चलो 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 चलो। 8th ஒன் ஆக்ட்ரஸ் ஸ்ரீ திவ்யா. லதா பாண்டியா அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் சினிமால அப்படியா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெள்ளக்கார துறை, காக்கி சட்டை, ரெமோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலயுமே ரெமோவா? நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா இப்போ வந்த மெய்யழகன் படத்துல கூட இவங்க தான் ஹீரோயினா இல்லையா, அடிச்சு விடுறேன். ஓ, இதா வருவாங்கயா, கெஸ்டோலா வருவாங்க. வருவாங்க. அவர் செகண்ட் ஃபீச்சர் கடைசியா கிளைமேக்ஸ்ல வருவாங்க. சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு நானும் இவங்களும் 2000ல ரிலீஸ் ஆன ஹனுமான் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு தெலுங்கு ஃபிலிம்ல சைல்டு ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் யுவராஜு, வீடு, பாரதி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டுக்காக நந்தி அவார்டு கூட இவங்க வாங்கியிருக்காங்க. డిస్నీలాండ్ వెళ్ళొచ్చు ప్లీజ్. నాకొద్దు, నాకు నువ్వు కావాలి. రమ్య, అంజు, దీప, తేజాలు కావాలి. నేను అక్కడికి వెళ్ళను. உண்மையிலேயே இந்த படத்துல உள்ள இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டெலிவரி, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா. அவங்க ஹீரோயினா இருப்பாங்க விட்டா. 9th ஒன் ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ். இவங்க இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால பெரிய பெரிய நடிகர்களோட நடிச்சு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஆக்ட்ரஸா இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா 2005 வரைக்கும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைலட்ஸ் அப்படின்ற ஒரு படத்துலயும், அச்சனையே எனக்கு இஷ்டம், குபேரன், வெட்டம் போன்ற படங்களையுமே நடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினால சின்ன வயசுல இவங்களோட ஃபேஸ் கட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்ப பெரிய ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறமே அவங்க ஃபேஸ் கட் மாறவே இல்லை. சின்ன வயசுல அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் முதற்கொண்டு இப்ப அப்படியே பக்காவா ஷூட் ആകുது. അയ്യോ അങ്ങനെ പറയല്ലേ പാവ. ഞങ്ങൾ ഒരുപാട് ഇഷ്ടാ. ഇഷ്ടം വെച്ചാ എങ്ങനെ എന്നെക്കാളും ഇഷ്ടം. അത് 10th ஒன் ஆக்ட்ரஸ் நிக்கிலா விமல். இவங்க 2016ல நிக்கிதா. ஒரு படத்து மூலமா தான் தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அந்த படமும் ஹிட் ஆகி இவங்களுக்கு ஒரு சூப்பரான ரோல் அமைஞ்சதுனால அடுத்தடுத்த பட வாய்ப்புகளுமே தமிழ் சினிமால ஆமா, கிடைச்சு இன்னைக்கு இவங்க தமிழ் சினிமால மலையாளத்துலயும் ஒரு படம், இந்த படம் நல்லா இருக்கு. பிருத்திவிராஜ் கூட நடிச்சிருந்தாங்கள, படத்தை மறந்து போச்சு. இவங்களுமே இவங்களோட கெரியரை ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 2019ல அவங்க மலையாளத்துல 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கும்போது பாக்ய தேவதா அப்படின்னு ஒரு மலையாள படத்துல ஆக்டர் ஜெயராமுக்கு சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ சைல்டு ஆர்டிஸ்டா. എന്നാലും ഡെയ്സി ചേച്ചി എങ്ങനെ വിഷമിപ്പിക്കാൻ ഈ ചായൻ എങ്ങനെ തോന്നി? എന്നാടി നിനക്ക് ചേച്ചി இவங்களாவது ஓரளவுக்கு இது பெரிய பொண்ணா இருக்காங்க. 7th ஒன் ஆக்ட்ரஸ் மஞ்சிமா மோகன். இவங்க ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமா சிம்பு சாரோட அச்சம் என்பது மடமேடா அப்படின்னு இவங்களும் மலையாளத்துல ஏதாவது நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் துக்ளக் தர்பார், தேவராட்டம், சத்திரியன், இப்படி வெல்லம் போன்ற படங்கள் எல்லாத்தையுமே நடிச்சு கொஞ்சம் பிஸியான ஹீரோயினா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு படத்துலயுமே நடிக்கிறது இல்ல. இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சைல்டு ஆங்கரா டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பத்தியா டிவி ஷோலே பண்ணிருக்காங்க. அந்த ஷோல இவங்க நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சைல்டு ஆர்டிஸ்டா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. അല്ലേ ശ്രീതുമോളെ? അതിന് നിങ്ങളുടെ കല്യാണത്തിന് ഞാൻ ഉണ്ടായിരുന്നില്ലല്ലോ. അയ്യോ സോറി കേട്ടോ, അതാ തിരക്കിനിടയില് അന്ന് അറിയിക്കാൻ വിട്ടുപോയതാ. உனக்கு பிடிச்சவங்க நினைக்கிறாங்க 12th ஒன் ஆக்ட்ரஸ் நஸ்ரியா நசீம். இவங்க நேரம் படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகி அடுத்த படமே இவங்களுக்கு ராஜராணி படம் அமைஞ்சு அந்த படம் பயங்கர லெவல்ல ஹிட் ஆகி இவங்க தமிழ் சினிமாக்குள்ள டக்குனே ரீச் ஆயிட்டாங்க. ஆமா. கொஞ்சம் கீழே பறிச்சலாம்.
சீக்கிரமா ரீச் ஆனதுனாலே என்னன்னு தெரியல, சீக்கிரமாவே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டும் போயிட்டாங்க. எஸ், அந்த படத்துக்கு அப்புறம் நையாண்டி, வாயை மூடி பேசவும் அண்ட் திருமணம் என்னும் நிக்கா இந்த 3 படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்களே. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் சினிமாவில் நடிச்ச படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்முட்டி அவர்களுடைய மகளா பழுங்கு அப்படின்ற ஒரு படத்துல 2006ல நடிச்சிருப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. இன்னும் நிறைய ஆக்ட்ரஸ் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சு மட்டும் நிறைய இருக்காங்களா சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சண்டைக்கோழியில விஷாலுக்கு அத்தை பொண்ணு வருவாங்க. ஓ அவங்கள நான் மோனிகா கூடி மோனிகா அதுக்கு போயிட்டேன் டக்குன்னு. அதுக்கு எடுத்து வச்சிருவாங்க. ஆமா நல்லா இருந்துச்சு. ஆனா இது தெரியவே இல்லை. மீனாலாம் தெரியும். மீனாலாம் என்ன எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாருங்க, ரஜினி குட்டி பாப்பாவா நடிச்சு ரஜினி கூட ஜோடி போட்டு இப்படி ஆயிடுச்சு. ஏதோ நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கருத்துக்கு மேல. ஆமா. அப்புறம் மீனா பொண்ணு கூடயே நடிப்பாரு அப்படிலாம் ஆமா கலாய்ச்சாங்க. அதனால விட்டுட்டாங்க நினைக்கிறேன். ஆமா அது ஓட்டதான் செய்வாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கும் அங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின்ஸ் சப்ஜெக்டை மேக்ஸிமம் கட் பண்ணிடுவாங்க. சில பேர் தான் அந்த ஹீரோயின் சப்ஜெக்ட்லயே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பெரிய பெரிய ஹீரோ ஆயிட்டாங்கன்னா அந்த அவங்களுக்கு ஏத்த ஏஜ்ல இருக்கிற ஹீரோயின்ஸா பிடிச்சு போட்டா தெரியாது. தெரியாது. கொஞ்சம் வயசு கம்மி போட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஓட்டம். முன்னாடி எல்லாம் ஆமா முன்னாடி அது படம் பார்த்துட்டு போயிடுவோம். அந்த ஏஜ் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ சும்மானாலே ஓட்டுவாங்க. முன்னாடி நம்ம தெரியாம வந்தோம், இப்ப ஆமா ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நிறைய மலையாள இதாதான் இருக்காங்க. குஷ்பு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹிந்தில அமிதாப் பச்சன் கூட நடிச்சிருக்காங்க. தெரியவே இல்லை. அந்த என்னது ஒன்ன போல ஒருத்தர் அந்த பாட்டுல வருவாங்க அந்த ஹீரோயின், அவங்களும் சின்ன வயசுல நடிச்சது எனக்கு. ஆமா மத்தவங்க கூட இப்ப இங்க பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. மஞ்சுமா மோகன் தெரியும். மஞ்சுமா அம்மா தெரியாது. அதான் அவங்க ஃபுல்லா மலையாள அவங்க மேக்சிமம் அந்த மலையாள படத்துல நிறைய நடிச்சிருக்காங்க. மேபி நம்ம மலையாள படம் எல்லாம் நிறைய தமிழை தட்டி வேற எங்கேயுமே பார்த்திருக்கோம். மலையாள படம் எல்லாம் பார்த்திருக்கோம். இவ்வளவு பழைய படம் எல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். இப்ப பாக்குறோம். முன்னாடி நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது நமக்கே தெரியாதுல்ல. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.